நம்ம இன்னைக்கான வீடியோவில் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஃபெப் 16ஆம் தேதி ஆண்டோனி பாக்யராஜ் டைரக்ட் பண்ணி ஜேம்ஸ் ரவி நடித்துள்ள சைரன் படத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து டிசம்பர் மாதம் 2023லேயே வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் காரணமாக இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. படம் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரோல் அப்படின்னு சொல்லிட்டு 14 வருஷம் கழிச்சு ஜெயிலேருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடிய படத்துடைய கதாநாயகன். இவர் ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்னு தெரிஞ்ச பொண்ணு வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தை வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதுக்கான காரணம் வந்து தன்னுடைய அப்பா கொலைக்காரனாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தன் பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால அவங்க ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இவர் ஜெயிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எதுக்காக அவர் ஜெயிலுக்கு போனார், ஜெயிலேருந்து ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான கிரைம்லாம் நடக்குது அப்படின்றதான் படத்துடைய மொத்த நிறைய கேஸ்ல படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பேசும்போது சினிமாட்டோகிராஃபரான செல்வகுமார் போலீஸ் ஸ்டேஷனில் குறிப்பிட்ட ஒரு ரூமில் வந்து கீர்த்தி சுரேஷ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரூமை நம்ம என்ன மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சினிமாட்டோகிராஃபர் ஆஸ்பெக்டில் வந்து நல்ல ஒரு ஷார்ட்டை வந்து கொடுத்துருந்தாரு. அண்ட் எடிட்டர் ரூபின் வந்து நம்ம கீர்த்தி சுரேஷோட என்ட்ரி, ஜெயம்டியோடைய என்ட்ரி, சம்துகனுடைய என்ட்ரி அப்படின்னு சொல்லி நல்லா கொடுத்துருந்தாங்க. படத்தை நடித்த முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நல்லா நீட்டாக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. முன்னாடி கூட்டு வந்திருந்தா இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் 2 பேர் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காங்க. பாடலுக்கு வந்து ஜிவி பிரகாஷ். பாடல் அப்படின்னு வயசு வரும்போது வந்து 2 பாட்டு இருக்கு. கண்ணம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா மகள் பாசத்தை சொல்லக்கூடிய பாடல், அதுலேயும் லிரிக் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரியே நேற்று வரைய அந்த பாடல் பர்சனலாக எனக்கு அந்த பாட்டு வந்து நல்ல ஒரு ஃபீல் குட் பாடலாக வந்து இருந்தது. மீண்டும் மீண்டும் கேட்குற அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் லிரிக் வந்து நல்லா இருந்தது. படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஓரளவுக்கு அவங்களோட கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் என்ன மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க, அவங்க எப்படிலாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி, அடுத்தது என்ன நடக்க போகுது, இந்த கொலை யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி என்கேஜாக நல்லா சுவாரஸ்யமாக கொண்டுட்டு போயிருந்தாங்க. ஜேம்ஸ் ரவி அவருடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் வந்து நல்லா இருந்தது. அண்ட் ஒரு அப்பாவாக இருந்து தான் பொண்ணு மேலே என்ன மாதிரி பாசமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணாக வந்து நம்ம ஜேம்ஸ் ரவி பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எப்படி வளர்ந்துருக்கா, பொண்ணை எப்படி பார்க்கணும், ஸோ அவர் பார்க்கறதுக்காக எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி படம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்பாவுடைய பாசத்தை வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. அது வந்து ஸ்டார்டிங், அதாவது முதல் பாடல் வந்து அப்பா மகள் பாசம் சொல்லக்கூடிய பாடல் கொடுத்துருப்பாங்க. அந்த பாடலை கிளைமேக்ஸ்லையும் கொடுத்து நம்மளால நல்லா ஃபீல் பண்ணுற அளவுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. படத்தில் அந்த அப்பா மகள் பாசம் அந்த பாடல் மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸின் தவிர்த்து பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே த்ரில்லாக வந்து என்கேஜாக கொண்டு போயிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் அனுபமா பரமேஸ்வரியை நம்ம ஜேம்ஸ் ரவி எப்படி மீட் பண்ணுறாரு, அவங்களுக்குள்ளே எப்படி காதல் வந்து எப்படி வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க, அண்ட் அனுபமா பரமேஸ்வரிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யோகி பாபு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு சீரியஸான கதாபாத்திரத்தையும் நடிச்சிருக்காரு. ஒரு சில இடங்களில் அவர் காமெடியும் பண்ணுறாரு. காமெடி அப்படின்னு சொல்லணும்னா ஜேம்ஸ் ரவி அண்ட் யோகி பாபு 2 பேரும் ஜீப்பில் உட்காந்துட்டு அவங்க வந்து சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி, அந்த இடத்துல காமெடி வந்து பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ரவி வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று நமக்காக வந்த தேவதை, இன்னொன்று நமக்காக பிறந்த தேவதை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃபேமிலியை வந்து அழகாக வந்து வெளிப்படுத்தியிருக்காரு ஜேம்ஸ் ரவி. எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் 2 தேவதைங்க கிடைப்பாங்க. ஒன்று நமக்காகவே பிறந்த தேவதை. படத்தில் ஜெயம் ரவி அவர் பொண்ணு மேலே காட்டக்கூடிய பாசம், த்ரில்லா கொண்டு போன இதெல்லாம் தாண்டி ஜெயம் ரவியோட ஆக்ஷன் பிளாக்கிங்ஸ் அடிதடியாக கொடுத்துருந்தாங்க. ஆண்டோனி பாக்யராஜ் அவருக்கு தான் இதுதான் அவருடைய ஃபஸ்ட்டு படம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு படம் பார்க்குற அளவுக்கு ஃபீல் இல்லை. ஜெயம் ரவிக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி கோமாளி படம் வந்து நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கடுத்ததான் இந்த படம் வந்து நல்லா இருக்குப்பா அப்படின்னு நமக்கு வந்து ஃபீல் ஆகும். படத்தில் சாம் சிஎஸ் அவர் வந்து ஒரு பக்கம் டைரக்டர் சுவாரஸ்யமாக வந்து சீன் வைஸ் அவர் கொண்டுட்டு போனாலும் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து தாறுமாறாக கம்போஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு ஃபீல் ஆச்சு.
நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா 2 பேர் சொல்லும். ஒன்று வில்லனுடைய கதாபாத்திரம். இந்த படத்தில் வில்லன் அப்படின்னு சொல்லி சமுத்திரக்கனியும் நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவருடைய கதாபாத்திரம் ஆகட்டும் அண்ட் கதாநாயகியாக நடித்த கீர்த்தி சுரேஷ், இவங்க 2 பேர்த்தோட கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. மொத்தத்தில் படம் வந்து சூப்பராக இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்ட் ஆன் RS Studio.